ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பிகேஎக்ஸ்டி கேம் தான் விளையாட போகிறோம். வெயிட் பண்ணுங்க, காட்டுறேன். ஒரு இதை காட்டுறேன். சீக்கிரம் போய் ஸ்லோவாக தான் ஓடும். இந்த கேமை ஃபஸ்ட் டைம் விளையாடுறேனான்னு சொல்ல முடியாது, நிறைய டைம் விளையாடிருக்கேன். இந்த கேம் தான் பிகேஎக்ஸ்டி கேம். இந்த கேமில் நிறைய வேர்ல்டு வரும். இது வந்து ஏதோ கடல்கனி வேர்ல்டு போல். இப்போ தெரிஞ்சா இந்த கேம் தான் விளையாடுவோம். இந்த கேமில் என் வீடை காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். அது உள்ள இந்த மாஸ்கை வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஒரு இதுக்கு நம்மளுக்கு ஒரு இது காசு மாதிரி தரும். நம்ம டாக்டர் ஆகலாமா, எங்கள் டீச்சர் ஆனால் ஆசைப்பட்ட நம்ம டீச்சர் ஆகலாம். இப்போ நம்ம வீட்டுக்கு போகலாம். அந்த வீடு சின்னதாக இருந்தது, பட் எப்படியும் 64 லைக்ஸ் வந்துருக்கலாம். நான் ஃபஸ்ட் டைம் விளையாடல, நிறைய விளையாடிருக்கேன். ஒரு வருஷமும் இந்த கேம் விளையாடிருக்கேன். நிறைய வீடு வாங்கியிருக்கேன். அந்த ப்ளூ கலர் வீடு மட்டும் நான் வாங்கலை, இவங்களே கூப்பிட்றாங்க. ஓகே, இதுதான் என் வீடு காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க. போனோடனே ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு காத்துட்ருக்கு. எடிட்லாம் கொடுக்கணும் இருக்கணும் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குல்ல. சும்மா ஆன்லைனுக்கு இந்த ரூம் சும்மா இருக்குன்னு இதை வச்சுருக்கேன். இந்த ரூம் சும்மா தான், நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த ரூமில் தான் இருந்தேன். அப்புறமேட்டு இதில் தான் எங்கள் அப்பா அம்மா இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். பட் இப்போ தான் இந்த ரூமில் தான் தங்கிட்டு இருக்கேன். குட்டி ரூமில் தங்க முடியாதுன்னு. இதுதான் டைனிங் டேபிள். இங்கே நம்ம வைப் பண்ணுறதுக்காக, சரிகமாக பாட்டு பாடுறதுக்காக வச்சுருக்கேன். சரி, வீடு சுற்றி காட்டினது போதும், வாங்க நம்ம வெளில போய் பார்க்கலாம். என் வாய்ஸ் உங்களுக்கு கேட்கலனா, நீங்கள் ஃபோனில் டிவிலலாம் பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா 50% வச்சுக்கோங்க. டிவியில் பார்க்குறவங்க ஃபோனில் பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக வச்சு பாருங்கள். சரி, இந்த புது வீட்டுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு போய் பார்த்தா ஒன்றுமே இல்லை. சரி, ஸ்பேஸ் அப்படி இருக்குன்னா இது ஒரு ரூமு, இங்கே ஒரு ரூம். இதை நம்ம வந்து இப்போ பாத்ரூமாக ஆக்கிட்டோம். இப்போ இது வந்து நம்ம பெட்ரூமாக ஆக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஒரு ரூமில் நம்ம ஹாலு கிச்சன் ஆகணுமா? அது சான்ஸே கிடையாதுங்க. சரி, நம்மளுக்கு ஏதாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா? நம்மளோட இந்த வீடை மாற்றி வச்சிடுறேன். இந்த வீட்டுக்கு 64 லைக்ஸ். மழை பெய்து பாருங்க. என் தங்கச்சி இது. ஐயோ, என்ன பண்ண தெரியும், நான் பாட்டு ஏதோ பண்ணிட்டுருக்கேன். ஓகேங்க, அது நம்ம பேர் தான் எழுதியிருக்கு. ஹெட்லைன்ஸ்லேயே நம்ம பேர் தாங்க எழுதியிருக்கணும், எழுதுவோம். ஓகே, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. எப்படி இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சுன்னு எனக்கு சத்தியமாக தெரில. என்ன பண்ணுவோம், இவங்களை எல்லோரையும் தூக்கிடுவோம். ஒன்று தூக்கிட்டு இருக்கணுங்க. அந்த கியூட்டின்னு இருக்குல்ல, அது வேறு யாரையுமே என் ஃப்ரெண்டு தான். அது அவளை மட்டும் தூக்க வேணாம். நாங்கள் உங்களுக்கு வீடியோ பாதி கட் பண்ணி வச்சுருப்பேன், ஏன்னா நான் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு வச்சுருப்பேன். எல்லோரையும் நான் எடுத்துட்டேங்க. இவங்களாம் எப்படி எனக்கு ஃப்ரெண்டாக வந்தாங்கன்னு தெரில. வந்தாங்கன்னு சொல்லி தூக்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் போங்கப்பா, வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு எடிட் பண்ணி எடுத்துடுறேன். ஒன்று ஒன்றா பண்ணிட்டே இருக்க முடியாது. ஓகே, இப்போ உங்களுக்கு எல்லாமே எடுத்துருப்பேனா. இவன் பச்சை கலர் இருப்பான், தூக்கிட வேண்டியதான். இப்போ உங்களுக்கு நான் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணும்போது எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது. என்னென்னா, என் ஃப்ரெண்டு இப்போ ஒருத்தி காட்டினா க்யூட்டின்னு, அவளுக்கு ஏதோ ஒரு வேலை கிடச்சிருக்கா. ஃபஸ்ட்டு டே சேலரி கிடச்சனால இந்த கேமில் ஒரு பார்ட்டி வச்சுருக்கா. அந்த பார்ட்டிக்கு நம்ம போக போகிறோம். அது இந்த வீடியோவில் நடக்காது. ஒரு டேட் சொல்லியிருக்கா, அந்த டேட்டுக்கு தான் போக போகிறோம் நம்ம. ஆனால் வரும், கன்ஃபியூஸாக பார்த்தீங்கன்னா வரும். அங்கே யாரோ 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம சும்மா ஆன்டி மாதிரி பண்ணிப்போம். ஓ, பையனும் பொண்ணுமா, இங்கே தான் ஆகணுமா, இல்லை போயிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். யூவா, என்னது கண்ணை காட்டுறா, நம்மளும் பார்க்கணும். நம்மளும் கண்ணை சிம்பிள் போட வேண்டியதான். யூ ஓகே. ஓ, யூ ஓகேக்கு தான் யூ ஓகே நான் யூஸ்பேன். சரிங்க, ஏதோ வந்துச்சு. இல்லை, நம்ம காஸ்டியூம் கூட மாற்றிக்கலாம். இருங்க, உங்களுக்கு ஒன்று காட்டுறேன்.
இப்போ இங்கேயே நான் இவ்வளோ காசு மாற்றி வச்சுருக்கேன். இது ஒன்று. அப்புறம் ஐயோ இது வாங்கணும்னு ஆசை, பட் இதுக்கு ரியல் காசு கேட்டுருக்குங்க. இந்த ட்ரெஸ்ஸு நான் வாங்கினேன், இதுவும் நான் தான் வாங்கினேன், 5 ட்ரெஸ்ஸும் நான் தான் வாங்கினேன். என்ன இது பேக் வந்துருக்கு, பேக் எடுத்துகிட்டு வந்து அது நாலு எங்கடா இருக்குது பேக் எடுத்துகிட்டு வந்தா இது என்ன பட்டர்ஃப்ளை மாதிரி அப்புறமேட்டு பார்த்துட்டோன்ட்டு வெளில வந்துட்டேன். இதுக்குள்ள நான் ஒன்றும் யூஸ் பண்ண மாட்டேன், சும்மா வச்சுருக்கேன் நான். மாஸ்க் இப்போ எதுவும் நம்ம கிளைம் பண்ண என்னதுன்னு தெரில, எதில் இருக்குது? வா இது என்ன ஆக்டோபஸ்க்கு வந்த மாதிரி இருக்கு. ஐயோ அது நல்லாவே இல்லை, வச்சு எடுத்துக்கணும். ஓகே நம்மளுக்கு இது விஷயம் நல்லா தான் இருக்குது. நம்ம வெளில வந்துடுவோம். இப்போ என்ன பண்ணலாம்? இங்கே ஒரு மிஷின் கொடுத்துருப்பாங்க, அந்த மிஷினுக்கு வேணால் செய்யலாமா? இந்த வேலை போய் ஜாயின் பண்ணிடுவோமா? மேப் கொடுத்துருக்காங்க, இது கண்டுபிடிக்கும் போல். இந்த ரோபோட் எங்கேயும் பார்த்த மாதிரியே இருக்கேன்னு நினச்சேன், பார்த்தா எங்கே மறந்துருக்கு. காட்டுற வெயிட் பண்ணுங்க. இது என்ன ஃப்ரூட்? என்னது இது? ஸோ இந்த ரோபோட் நான் எங்கேயும் பார்த்தேன்னு சொன்னல, காட்டுறேன் இதுங்க. இதோ இருக்க பாருங்க, இந்த ரோபோட் தான் நான் சொன்னேன். இந்த ரோபோட்டுக்கு பின்னாடி தானே அந்த மார்க் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இந்த ரோபோட்டுக்கு பின்னாடி போய் பார்க்கலான்னு பார்த்தா ஏதோ ஒரு வழி போகுதுங்க. இதுக்கு வேற ஜம்ப் பண்ணி போகிறதுக்குள்ள இடிஞ்சிடும். வெயிட் பண்ணி இப்போ கீழே எதுவும் ஒன்று போச்சுல, என்னென்னு தெரிலங்க. சரி இந்த வழியில் இருக்கான்னு பார்த்தேன், இல்லை. எங்கே இருக்குன்னு தெரிலையே. சரி நம்ம திரும்பி அந்த இடத்துக்கு மேப்பில் போய் பார்த்தா இந்த இடத்துல தான் நின்றுட்டு இருந்தோம், ஆனால் ஒன்றுமே இல்லை. நம்ம வந்து இந்த இடத்துக்கு போகிறோம். ஓகே உங்களுக்கு மார்க் பண்ணி கூட உங்களுக்கு காக்கிறேன் பாருங்கள். இப்போ அந்த இடத்துக்கு போகிறோம். அந்த இடம் பார்த்துருக்கேன், வெயிட் பண்ணுங்க காட்டுறேன். இப்போ ஏதோ அந்த பொண்ணு தூக்கிட்டு போச்சுல, இங்கே பாருங்க. ஐயோ ஏதோ ஜம்ப் பண்ணி போகுது. இது என்ன? அது கொழுன்னு இருக்கு, சும்மா வச்சுருக்காங்க. இது ஓப்பன் பண்ண முடியல. இதையும் அந்த ஃப்ரூட்டா இது ஓப்பன் பண்ண முடியலங்க. இங்கே ஒரு வழி போகுது, என்னன்னு பார்ப்போம். போகலாம். போச்சு. ஆனால் சாக மாட்டேங்குது கேமில். அங்கே ஏதோ ஒரு கப்பல் மாதிரி செஞ்சதில் செஞ்சது கப்பல் அங்கே இருக்குது. அங்கே இருக்கா நம்ம போய் பார்க்கலாம் காய்ஸ். என்ன தூங்கு பெட்டுக்காக வச்சுருக்காங்க கைஸ். நம்ம கூட ஏதோ இது அந்த மாதிரி தங்கம் தான் எதுவும் ஒன்று இருக்குதுன்னு பார்த்தா பெட்டுக்காக எது ஒன்று உள்ள வச்சுருக்காங்க லூஸ் பசங்க. அதெல்லாம் விட்டுட்டு நம்ம இந்த ஸ்கூலில் வேலையை பார்க்க போகிறோம். எனக்கு டீச்சர் ஆகணும்னு ஆசை, அதனால தான் இந்த ஸ்கூலில் ஒரு வேலை பார்க்கலான்னு வந்துட்டேன். சரி நம்ம ப்ரொஃபஸர் கிட்டே போயிட்டு அவங்க கேட்குற கேள்விக்கெலாம் டான் பதில் சொல்கிறாங்க. கஷ்டமான கேள்வி கேட்பாங்களோ, சரி பார்த்துப்போம். பாரு 2 பேர் ஸ்கூல் ப்ரொஃபஸர் என்ன மறைஞ்சு போயிட்டாரு. ஹலோ ப்ரொஃபஸர், உங்கள் பேர் என்ன? என் பேர் வந்து ஆஷி. ஓகே உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம் ஆகிடுச்சு போங்க அப்படின்னாக்க. வேலை கன்ஃபார்ம் ஆகிடுச்சா? இதுதான் அவங்க கேள்வியா? நான் ஏதோ நினச்சேன் இல்லைங்க. இந்த மாதிரி உங்கள் பேர் என்ன அந்த மாதிரி கேட்டு முடிச்சுட்டாங்க. ஓகே நம்ம எல்லாரையும் கிளாஸ்க்கு வர சொல்லிட்டோம். எனக்கு நான் சொன்னது திருப்பி சொல்லுங்கள். நான் அவ்வளோ நேரம் சொன்னேன், யாருமே கேட்குற மாதிரி தெரில. இந்த பொண்ணு ஓகேன்னு சொல்லிச்சா? இந்த பொண்ணு தான் கிளாஸ் கவனிக்க போயிட்டு 2 - 1 இந்த ஆன்சர் கூட தெரில. என்ன பொண்ணு 2 - 1 1 சொல்லி கொடுத்தேன். 2 - 1 1 2 + 2 4 அந்த மாதிரி எவ்வளோ தடவை சொல்லி கொடுத்தேன் தெரியுமா? ரிப்பீட் ஆஃப்டர் மீ ஆச்சு சொன்னால் அதுவும் சொல்ல முடியும். கை சிம்பிளை மட்டும் இப்படி காட்டுது, ஆனால் என்ன பண்ணுறது சொல்ல மாட்டேங்குது. -1 தெரியலையா? டே
எல்கேஜி படிக்கிற பொண்ணு கூட சொன்னோம், எனக்கு நெஞ்சு வலியே வந்துடுச்சுங்க, யாராச்சும் எனக்கு காப்பாற்றுங்கள, எனக்கு நெஞ்சு வலி வந்துடுச்சே. சரி நெஞ்சு வலி கிடக்கட்டும். இவன் நெஞ்சு வலி போயிடுச்சு. ஸ்கூல் விட்டு போயிடலான்னு நினச்சேன், அதுக்குள்ளே எனக்கு கிளாஸ் ரூமில் அழைச்சிருக்காங்களான்னு பார்த்தேன். ஓகே இது ஒரு மெமரபிள்னால இது ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தேன். சரி ஃபோட்டோ எடுத்தேன். இந்த போஸில் நம்ம தான் இருக்கும், அது ஃபஸ்ட் பெஞ்சில் யாருமே இல்லையா, சரி யாருமே இல்லை, தனியாக ஃபோட்டோ எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோங்க, அதனால் அங்கே 2 பேர் உட்காந்துட்ருக்காங்க, அவங்க கூட போய் ஃபோட்டோ எடுக்கலாமா, அவங்க கூட போய் ஃபோட்டோ எடுக்கலான்னு வந்துட்டேன். ஃபோட்டோ எடுத்தா 2 பேர் மூஞ்சிக்கு, இங்கே ஏதோ ஒரு பொண்ணு, இவங்க 2 பேரும் மூஞ்சி கீழே இறக்கி வச்சுருக்காங்க. இந்த பொண்ணு வேறு மூஞ்சி எடுத்து நம்மளுக்கு முன்னாடி வச்சுருச்சு. இவங்க அவ்வளோ நேரம் ஃபோனே நோட்டிருக்குங்க கிளாஸ் ரூமில் உட்காந்து. 2 பேர் பேரை பாருங்கள், செரி செரி இல்லாமல் ஒரு பேராக விட்டீங்க. சரி நம்ம அவங்க பார்த்தோன்னே நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு நானும் ஃபோட்டோ எடுத்துட்டேன். ஃபோட்டோ எடுக்கல, ஒரு அழகான போஸ்ட் வரத்துக்காக வெயிட் பண்ணுதேன். அந்த நடக்கிற 2 பொண்ணுங்களும் புக்ஸ் வச்சுருந்தாங்க. ஃபோட்டோ நல்லா இருக்குன்னு எடுத்துட்டேன். எப்படிக்க நானும் அப்லோட் பண்ணிட்டேன். இது ஒரு ஃபோட்டோ இல்லைங்க, நம்ம இதில் நிறைய ஃபோட்டோ இருக்கும், 34 ஃபோட்டோ போட்டிருக்கோங்க பாருங்க. என் சின்ன வயசு ஃபோட்டோ தான் கிடைக்கும், என் சின்ன வயசு ஃபோட்டோ மட்டும் கிடச்சா நல்லா. எதுவும் லோட் ஆகிடுச்சு என்னாச்சு, இந்த பொண்ணு வேறு ஃப்ரெண்ட்ஸுன்னு அழுவையா நான் அவ்வளோ நேரம் 2 - திரும்பி கேட்பேன். சரி ரிப்பீட் ஆப்ஷன் 2 - 1 யாராச்சும் ஆன்சர் சொல்லுங்கடி. 1 2 - 1 1 குட் கேர்ள். ஒருத்தி தான் நிம்மதி கரெக்டாக சொல்லியிருக்கா. இப்போ தான் மனசு கொஞ்சம் ஆறுது. உட்காருமா நீ தான்மா உட்காருமா. ஒருத்தி வேணும் தேவை. ஓகே திரும்பி 2 + 2 4. குட் கேர்ள் 4. ஓகே இப்போ 2 × 4 8 போட்டுருவோமா. நாளைக்கு டெஸ்ட்டு இது சொல்லிடலாம், அப்போ தான் படிச்சுட்டு வருவாங்க. சொல்லி கொடுத்துட்டேன். இந்த 3 கேள்வி தான் நாளைக்கு டெஸ்ட்டுங்க, சொல்லிடுவோமா. டெஸ்ட்டுன்ட்டு ஃபஸ்ட்டு குட் கேர்ள்னு சொல்லாத மட்டும் தான் எனக்கு கரெக்டான ஆன்சர் சொன்னால் குட் கேர்ள். நாளைக்கு டெஸ்ட்டுன்னு சொல்லிடுவோம். சாட்டர்டே டுமாரோ. பாவீங்க டுமாரோ இல்லவே இல்லைங்க. ஏன்னா என்ன கொடுமைப்படுத்துறீங்க. டுடே எஸ்டர்டேலாம் இருக்குது, டுமாரோ மட்டும் இல்லை. சரி பாய். இது முடிஞ்சிடுச்சு, பீரியட் முடிஞ்சிச்சு, என்னோட பீரியட் முடிஞ்சிச்சு, என் ஒர்க் முடிஞ்சிச்சு. நான் போகிறவங்களுக்கு நான் மேக்ஸ் டீச்சர் தான், மேக்ஸ் டீச்சர் இங்கிலீஷ் டீச்சர் நான் தான். ஓகே இப்போ நானும் வெளில வந்துட்டேன், சேலரியும் போட்டாங்க. இந்த பொண்ணு இதுக்கு நம்ம பின்னாடி வருது, ஏதாச்சும் டவுட் கேட்குதோ என்னம்மா, டவுட்டாக என்ன ஏதாச்சும் போயம்மா, பின்னாடியே வந்துட்டு இருக்கேன். ரெஸ்ட் ரூம் போவிடமா, இம்சையாக இருக்குமா, கதவை சாத்திட்டு ஃபஸ்ட்டு பாத்ரூம் போகும்பா. ஏய் என்ன உள்ளே வந்துட்ட அடியே, ஏய் போயிட்டேன். ஏய் நீ எப்படி உள்ளே வந்த, வெளியில போடி. என்ன உட்காந்தா உள்ளே இருக்கா, நீ ஏன்ச்சா வெளியில் இருக்கா, எங்கே போன அந்த பொண்ணு. அடியே பாத்ரூம் கூட போட மாட்டியாடி. அம்மா எவ்வளோ படிப்பாளியாக இருக்காங்க. ஒரு கோவ சிம்பிளை போட்டு விட்டு அனுப்பிச்சி விட்றதுதான். என்னது இது ப்ராக்கெட் தான். பொண்ணு எங்கடி இருக்க, பாடி பெயினில் எங்கே போச்சு அந்த பொண்ணு. ஓகேங்க இதோட இதை நம்ம முடிச்சுக்க போகிறோங்க. அந்த பொண்ணு வேறு ஒரு பக்கம் இன்சா கொடுத்துட்ருக்கு. வேலைவா சீக்கிரம் வேலைவா, லோடு இப்போ தான் ஆகிட்டுருக்கோம். நம்ம இந்த வீடியோ இதோட முடிக்கிறோம். அது என் ஃப்ரெண்டோட பார்ட்டிக்கு நம்ம கண்டிப்பாக போகிறோம்.